தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. அடிவயிறு, பாதம், கழிவுப்பாதை, முட்டு, மூட்டுக்கள், நகங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் சபிப்பது கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு விபரீதத்தை கொடுத்துருவார். வாக்குவாதங்கள் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அதிகமான நகை, வீடு, நல முதலீடு, செல்வாக்கு, வாகன அமைப்பு, மாற்றம் எல்லாம் யாருக்கு வரும்? கும்பராசிக்காரர்கள். எல்லா விதத்திலும் யோக பலம். இந்த ஒரு வருடத்தில் சனி வேற விலகி இருக்கு. வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி ஈடுபடவே கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம், ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. வாக்கியத்தின்படி குரு பெயர்ச்சி 11/5/2025. ஜோதிட ரீதியாக திருக்கணிதம், தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் திருக்கணிதம் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது. கோயில் பஞ்சாங்கமாக, வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு 14/5/2025. இந்த சூழ்நிலை, கிரக சஞ்சாரங்கள், இந்த குரு பெயர்ச்சியுடைய அமைப்பு, ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குரு பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. உங்களை 9ஆம் பார்வையாக, விசேஷ பார்வையாக பார்க்கிறார். ஜென்மத்தில் ராகு, ஆனால் சனி விலகிவிட்டது. திருக்கணிதத்தின்படி வாக்குஸ்தானத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அடிவயிறு, பாதம், கழிவுப்பாதை, முட்டு, மூட்டுக்கள், நகங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கும்பம். திங்களூர் செல்வது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது. சந்திரனுடைய கோயில். 5இல் இருக்கக்கூடிய குரு விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வை பார்க்கறதுனால பகைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது. சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். யாரையும் சபிப்பது கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு விபரீதத்தை கொடுத்துருவார். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும். உங்கள் உடல்நிலையே பார்த்துட்டு இருப்பீங்க. துணை அல்லது துணைவியார். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேச வேண்டும். பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் சிறிய வாக்குஸ்தானங்கள், வாக்குவாதங்கள் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி ஈடுபடவே கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தயவுசெய்து படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மறந்து விடாதீர்கள். ரொம்ப சந்தோஷம் நடக்கும். அதே போல் கணவன் மனைவி சண்டைகள் ஏற்படலாம். அபிராமியில் இருக்கக்கூடிய 90வது பாடலும் படிப்பது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய காலம். அதிகமான நகை, வீடு, நல முதலீடு, செல்வாக்கு, வாகன அமைப்பு, மாற்றம் எல்லாம் யாருக்கு வரும்?
கும்பராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் அதிகளவு ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு விசேஷ பார்வையாக 9ஆம் இடமான பிதிர்ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வை விசேஷ பார்வையாக கும்பத்தையும் பார்ப்பது வேறு என்ன வேண்டும்? எல்லா விதத்திலும் யோக பலம். இந்த ஒரு வருடத்தில் சனி வேற விலகி இருக்கு. வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் கத்துவது திட்டுவது அகங்காரமாக பேசுவது எல்லாம் விட்டுவிட்டு கொஞ்சம் டவுன் டு எர்த் மாறுங்கள். வாழ்க்கை வசந்தத்தை தென்றலை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள். குரு மிதுனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி, மக்களுக்கு எப்படி? குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது. சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில், அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை, அதாவது துலா ராசியை 5வது பார்வையாக பார்க்குறார். துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அப்போ குரு மிதுனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த பார்வை 9ஆம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம். அதற்கடுத்தது சமசப்தம் என்று 7ஆம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம். இந்த குரு பார்க்கறது 5ஆம் பார்வை எதை? துலாத்தை. சுக்கிரன் வீடு என்பதனால் இந்த மீடியா, சினிமா, இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மை அடையும். கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும். இப்போ நம்மலாம் இந்த கேமரா ஃபோனு கீனெல்லாம் வச்சுன்னு சுற்றுறோம்ல, இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும். பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறையில். ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ரிஷப வீட்டில் குரு இருக்கிறச்சவே மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம். ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ விலை இருந்தது. நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அதுபோல் கேன்சராக இருக்கட்டும், மற்ற மருந்தாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், அக்குப்ரெஷராக இருக்கட்டும், எல்லாமே நிறைய மாறும். நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும். அடுத்தது குரு 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம். கும்பத்தில் பார்த்தா சனியுடைய வீடு. வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள். இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்வார்கள், யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும். அதே போல் ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு, கனிமங்கள், பெரிய சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள், பெட்ரோலிய ஊற்றுகள், ரிசோர்ஸுகள், பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகள் உலகம் முழுவதும் கிடைக்கணும். அப்போ இந்தியாவிலேருந்து தானே கிடைக்கும். சனி 2.5 வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார். அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார். குரு வர்றதுக்குள்ளே வந்துடுச்சு போரெல்லாம். போர் 7ஆம் தேதி 5வது மாதம் ஆரம்பித்தோம். இதில் பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும். 18:5. அந்த 18:5 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் இன்னும் 1.5 வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடின்னு இருக்கும். தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டிப்பாக்கணும். அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள், உலகத்தில் ஆட்டுவிக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது. தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும். இளம் வயது தொழிலதிபர்கள், பெரிய தொழிலதிபர்கள் தங்களுடைய பாதுகாப்பை ரெட்டிப்பாக்கணும். இந்த எனர்ஜி உடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கோபதாபம் கூடாது. அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா. ராகுவை குரு பார்க்குது. இதெல்லாம் அடங்கியே போகாது. தீவிரவாதத்தின் உச்சம், தாண்டவம் எல்லாம் இருக்கும். மகான்கள், பெரும் மகான்கள், ஆன்மீக பீடங்கள், அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள், விஞ்ஞானிகள், விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் பலப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும். குரு தன்னுடைய குரு வீடான தனுசை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள், வைரச் சுரங்கங்கள், புதையல்கள், பிளாட்டினம், இந்த புளூட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்குமா. நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும். எல்லா மதத்திலும் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது. கோயில்னால் நம்ம கோயில் போவோம், அவங்க மாஸ்க்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அமைதியமாக இருக்கும்.
நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம். அதில் நல்ல யோகா மாஸ்டர்கிட்ட தியான மாஸ்டர்கிட்ட போங்க. அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லின்னு இருக்காது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா, பார்த்துக்கணும். நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். பால் புரட்சி ஏற்படும், எளிமைப்படுத்தப்படும். விவசாயத்தில் புரட்சிகள் வரும். விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல். விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சனி குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம். கேந்திரத்தில் 2 கிரகமும். விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே, இனி விவசாயத்திலலாம் பெரிய புரட்சிகள். விவசாயியெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிறது. அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமான அமைப்பு, அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம். பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். புதன் பாதகம் யாருக்கு? குருவுக்கு. குரு புதனுக்கு பாதகம். அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க. பார்வை இல்லைனாலும் இவங்க 2 பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். குரு வீட்டிலேருந்து சனி செய்வார், புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார். இந்த நிலநடுக்கங்கள், புயல், எரிமலைகள் வெடிக்கிறது, மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள், எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். 10 வருஷம் எடுத்துருங்க. அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. முதலீடுகள் விஷயத்தில் நகை, நிலம், ஷேர்லலாம் லாங் டேர்ம் ஷேர். நல்லா ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு குரு பயிற்சி 1 வருஷத்துக்கு உண்டான பயிற்சி. அதுக்கு அடுத்து திருக்கணிதத்தின்படி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி 18:5 வருது. திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி 14:5. 2 பயிற்சி டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க. பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க. பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர், ஈச்சனாரி விநாயகர், எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் இருப்பார்ல, அவரை போய் பார்த்துருங்க. ரொம்ப நல்லது நடக்கும். குலதெய்வம் கோயில் இல்லாமல் மற்ற கோயிலெலாம் பார்த்துருங்க. மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம். ஹாப்பியாக இருங்க. இதை மட்டும் செய்யுங்க, அனுகூலமாக இருக்கும்.